அதிமுக பாஜக கூட்டணி முறிவடைந்த சூழ்நிலையில் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் உள்ள கட்சிகளை உடைப்பது போல தமிழகத்திலும் அதிமுகவை உடைக்கும் முதல் கட்ட முயற்சியில் இன்று ஈடுபட்டிருக்கிறது. அமித்ஷா அழைப்பு விடுத்து அதற்கு கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன. அதிமுகவில் என்று ஜெயக்குமார் பேட்டியளித்த சில நிமிடங்களில் இப்போது டெல்லியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தான் அதிமுகவில் இருந்து விலகிய 14 முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணையும் அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணையக்கூடிய 14 எம்எல்ஏக்களின் பெயர்களை இப்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வடிவேலு, அரவக்குறிச்சி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கந்தசாமி மற்றும் சிங்காநல்லூர் சின்னசாமி, வலங்கைமான் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கோமதி சீனிவாசன் மற்றும் கோவையைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ துரைசாமி, பொள்ளாச்சி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எம்.வி. ரத்தினம், வேடசந்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ எஸ்.எம். வாசன், கன்னியாகுமரி மாவட்டத்தின் முன்னாள் எம்எல்ஏ முத்துகிருஷ்ணன், கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பி.எஸ். அருள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆண்டிமடத்தின் முன்னாள் எம்எல்ஏ தங்கராசு மற்றும் தேனி மாவட்டத்தின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஜெயராமன், தஞ்சை மாவட்டம் சீர்காழி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ பாலசுப்ரமணியன், மதுரை சோழவந்தான் தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் உள்ளிட்ட 14 சட்டமன்ற அதிமுகவின் முன்னால் உறுப்பினர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் டெல்லியில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவடைந்த சூழ்நிலையில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோருக்கு பாரதிய ஜனதா கட்சி வலை வீச தொடங்கி இருக்கிறது. அதன் முதல் கட்டமாக 14 முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவை இதனால் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாக உடைப்பதற்கான முயற்சியை தொடங்கிவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல் கட்டமாக மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் முக்கியமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.